ஹலோ காய்ஸ், நான் உங்க டீச்சர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஈசிஆரில் இருக்கிற ஜெகநாத் டெம்பிளில் இருக்கோம். வாங்க உள்ளே போய் டெம்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஈசிஆரில் நமக்கு தெரியாத நிறைய ஹிடன் டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் ஜெகநாத், பலதேவா, சுபத்ரா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஹிந்து டெம்பிள். டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்தம்பம் இருக்குது. இந்த ஸ்தம்பத்தோட பெயர் துவஜ ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தம்பம் எப்படி இருக்குன்னா, கீழே ஆமை இருக்குது, ஆமைக்கு மேலே இந்த ஸ்தம்பம் இருக்குது. இதுலேயும் நிறைய கல்வெட்டுகள் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு பின்னாடி சன்னதிக்கு போகிறதுக்கு 22 மார்பல் படிகள் கட்டியிருக்காங்க. அது ஏறி நம்ம சன்னதியை பார்க்கலாம். இந்த டெம்பிள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து உருவான கருப்பு கிரானைட்டும் ராஜஸ்தான்லேருந்து உருவான ஒயிட் மார்பிள்ஸோடையும் பூரியில் இருக்கிற ஜெகநாதர் டெம்பிள் போல் ஒரிசா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள் இருக்கிற தேவ சிலைகள் பூரியில் இருக்கிற சன்னதிகள் மாதிரி வேப்ப மரத்தால் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளில் ஜெகநாதர் சன்னதி மட்டும் இல்லாமல் யோக நரசிம்மர், சிவன், விநாயகர், தேவி கஜலட்சுமி, தேவி விமலா ஆகியோரின் சன்னதிகளும் இருக்குது. படிகளுக்கு மேலே ஜெகநாதர் சன்னதி இருக்குது. படிகளுக்கு கீழே இன்னொரு சன்னதி இருக்குது. ஆனால் இது யாரோட சன்னதின்னு கரெக்டாக தெரியல. மேலே ஏதோ ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ராசி பலன் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கடவுள்களோட ஓவியமும் இருக்குது. இந்த பிளேஸ் ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டெம்பிளில் இருக்கிற பூசாரிகள் எல்லாருமே ஒரிசாவை சேர்ந்தவங்க தான். சென்ட்ரலில் டெம்பிளை சுற்றி 1 ஏக்கருக்கு ஃபுல்லாக செடி மரங்கள் வளர்த்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரிசா பாணியில் இந்த டெம்பிளில் நடக்கிற பூஜைக்கு இந்த தோட்டத்தில் இருக்கிற மலர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த டெம்பிளில் நடக்கிற ஒரு முக்கியமான பெரிய திருவிழா ரத யாத்திரை. இது பூரியில் எப்போ கொண்டாடுவாங்களோ அதே நாள் தான் எங்கேயும் கொண்டாடுவாங்களாம். இந்த திருவிழா நடக்கிறப்போ கானத்தூர் கிராமம் ஃபுல்லாக இந்த ரதம் ஊர்வலம் கொண்டு போவாங்களாம். இந்த ரதம் துருப்பிடிக்காத எஃகு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் வுட்டு, மரம், அதுக்கப்புறம் துணி, இந்த 3 சேர்த்து அலங்கரிக்கப்பட்டுள்ளதான். அதனால் துருப்பிடிக்காத எஃகு ரதம் கொண்ட உலகின் ஒரே டெம்பிள் இந்த டெம்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தோட்டத்துக்கு மத்தியில் புத்தர் சிலை இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சிலையை பார்த்தோன்னே கூகுளில் ஒரு வசனத்தை பார்த்தா அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படிங்கிற வசனம். நீங்களும் இந்த வசனத்தில் வரதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடக்கிறவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒயிட் கலர் சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம நடக்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு மத்தியில் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. முட்டி போட்டு தலையில் பூந்தொட்டியோட ஏதோ வேண்டிக்கிற மாதிரி இருக்குது இந்த சிற்பத்தை பார்த்தா. ஆனால் இவங்க யாருன்னு தெரியல. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே சில கடவுள்களோட சிற்பங்கள் இருக்குது. சில பேர் இங்கே கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே விநாயகரோட சன்னதி இருக்குது. இதுதான் விநாயகரோட சன்னதி. இந்த சன்னதி லாக் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இந்த தொட்டி இருக்குது. தொட்டியில் தண்ணி இருக்குது. தண்ணியில் தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூ கூட சேர்ந்து தவளையும் இருக்குது. அதுக்கப்புறம் நவகிரகங்கள் இருக்குது. இந்த டெம்பிளில் நவகிரகங்கள் அப்படியே ஒரே நேராக வச்சுருக்காங்க லைனாக. மொத்தத்தில் இந்த டெம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. இந்த டெம்பிள் எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்கும். இந்த டெம்பிளோட டைமிங் என்னென்னா, மார்னிங் 6:30 to 12:30 அண்ட் ஈவினிங் 3:30 to 7:30. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த டெம்பிள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் நமக்கு தெரியாத இன்னும் எத்தனையோ டெம்பிள்கள் இருக்குது. அதில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய டெம்பிள்களில் இந்த டெம்பிள் ஒன்று. ரொம்ப நாளாக பூரியில் இருக்கிற ஜெகநாதரை பார்க்கணும், ஆனால் டைம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற இந்த டெம்பிளுக்கு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக டெம்பிளை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது சடனாக ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போனேன். பார்த்தா கையில் பிரசாதம் வச்சாங்க. நம்ம அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பிரசாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். பாய்.